Tamil Islamic Educational Lectures Media. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله عباد الله قال تعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى واتقوا الله إن الله خبير بما تعملون. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹு தஆலாவின் திருநாமத்தால் இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அகிலங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் வலியுறுத்துகின்ற சில அடிப்படையான மனித விழுமியங்கள் பண்புகள் இருக்கின்றன. ஆங்கில மொழியிலே இந்த பண்புகளை யூனிவர்சல் மோரல் பிரின்சிபல்ஸ் அல்லது ஹியூமன் மோரல் வேல்யூஸ் என்று அழைப்பார்கள். இத்தகைய பண்புகளிலே எல்லோரும் ஏற்று அங்கீகரிக்கின்ற வலியுறுத்துகின்ற பண்புகளிலே முக்கியமான ஒரு பண்புதான் அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பது, அடுத்த மனிதர்களோடு நியாயமாக நடந்து கொள்வது. Avoiding harm and injustice to others. Treat others the way you wish to be treated. இதனை ஆங்கில மொழியிலே the golden rule என்று சொல்வார்கள். the golden rule என்று சொல்வார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தான் விரும்புவதை, தனக்கு விரும்புவதை ஒருவர் அடுத்தவருக்கு விரும்பாத வரைக்கும் அவர் உண்மையான விசுவாசியாக இருக்க முடியாது. இந்த வகையிலே ஒவ்வொருவரும் அடுத்தவரது விருப்பு வெறுப்புகளை, எதிர்பார்ப்புகளை மனதில் கொண்டு கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். குறிப்பாக யாரும் எவரும் தனக்கு அநீதி இழைக்கப்படுவதை, அநியாயம் இழைக்கப்படுவதை ஏற்பதில்லை, விரும்புவதில்லை. அந்த வகையிலே எல்லோரோடும் நீதியாக, நேர்மையாக, நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது முழு மனித இனமும் எதிர்பார்க்கின்ற, வலியுறுத்துகின்ற முக்கியமான ஒரு பண்பு. குறிப்பாக நமது தீன் நீதியை நிலைநாட்ட வந்த மார்க்கம், அநீதியை வேறறுக்க வந்த மார்க்கம். இஸ்லாத்துடைய குறிக்கோள்களிலே மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் தான் நீதியை நிலைநாட்டுவது, அநீதிகளை ஒழிப்பது. எஸ்டாப்ளிஷிங் ஜஸ்டிஸ் அண்ட் பிரிவென்டிங் இன்ஜஸ்டிஸ் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஷரியாவுடைய மகாசித் என்று சொல்லுவோம், மகாசிது ஷரியா, ஷரியாவுடைய குறிக்கோள்கள். அவற்றில் பிரதானமான ஒரு குறிக்கோள் தான் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், எல்லா வகையான அநீதிகளும் வேறறுக்கப்பட வேண்டும். ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீக தளபதி ருஸ்துமுடைய சபைக்கு சென்ற வேளையிலே ருஸ்தும் ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விழித்து கேட்கிறான், உங்களது பணி என்ன, மெசேஜ் என்ன, மிஷன் யாது, என்ன சொல்கிறீர்கள், என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொற்சுருக்கத்தோடும் பொருட்செறிவோடும் சொன்னார்கள்,
இப்தஅஸன அல்லாஹு லினுக்ரிஜ மன் ஷாஅ மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில்லாஹி வஹ்தஹு ومن ضيق الدنيا الى سعة الاخره ومن جور الاديان الى عدل الاسلام. அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான். எதற்காக தெரியுமா? மனிதர்களுக்கு கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு வாழும் நிலையிலிருந்து அவர்களை விடுதலை செய்து அல்லாஹ்வுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு வாழும் நிலைக்கு அவர்களை அழைத்துச் செல்வதற்காக. உலகம் துனியா என்ற இந்த குறுகிய வட்டத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்து மறுமை ஆகிரா என்ற விரிந்த பரந்த அந்த உலகத்துக்கு மக்களை அழைத்துச் செல்வதற்காக மதங்களின் பேரால் ஆச்சரியங்களின் பேரால் நடைபெறுகின்ற அநீதிகள் அநியாயங்களில் இருந்து மனித சமுதாயத்தை விடுதலை செய்து இஸ்லாம் சொல்லும் நீதியின் பால் அவர்களை வழிநடாத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். நமது தீன் அநீதி இழைப்பதை வன்மையாக கண்டிக்கிற மார்க்கம், தடுக்கிற மார்க்கம், அநீதியை மிகப்பெரிய பாவமாக பார்க்கிற மார்க்கம், ஈருலகிலும் தண்டனைக்குரிய குற்றம் என்று கருதுகிற மார்க்கம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, மனித வரலாற்றிலே எத்தனையோ நாகரிகங்கள் தோன்றி மறைந்தன, சமுதாயங்கள் தோன்றி மறைந்தன, நாடுகள் தோன்றி மறைந்தன, சாம்ராஜ்யங்கள் தோன்றி இருந்த இடம் இல்லாமல் விலாசம் இல்லாமல் போயின. மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த சமூகங்கள் இந்த உலகத்திலே அழிந்து போயின. காரணத்தை நீங்கள் தேடி பார்த்தால் பிரதானமான காரணமாக, முக்கியமான காரணமாக அநியாயமும் அராஜகமும் அக்கிரமமும் அத்துமீறல்களும் இருக்கும். எந்த ஒரு சமூகம் அநியாயம் செய்கிறதோ, அத்துமீறுகிறதோ, அராஜகத்தில் ஈடுபடுகிறதோ நிச்சயமாக அந்த சமூகம் நிலைக்காது, அந்த நாடு நிலைக்காது. அந்த அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் நாங்கள் அழித்தோம். அவர்களுடைய அழிவுக்கு நாங்கள் ஒரு தவணையை விதித்திருந்தோம். அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும் என்று சொல்வார்கள். இது ஒரு வேர்ல்ட்லி விஸ்டம். உடனடியாக வராது, வரும். ஆனால் கண்டிப்பாக அதன் விளைவு பாரதூரமானதாக இருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு கருத்து இருக்கிறது, யப்கல் ஹுக்மு மஅல் குஃப்ர் வலா யப்கா மஅல் ظுல்ம். ஒரு ஆட்சி அதிகாரம் நிலைக்கும், அது குஃப்ரியத்தான ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரியே. ஆனால் அநீதியான அராஜகமான ஆட்சி மூமினான ஆட்சியாக இருந்தாலும் நிலைக்காது என்று சொன்னார்கள். அநியாயக்கார முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கூட அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. லா யன்சுருல்லாஹ் அத்-தௌலத்த ظالمة وإن كانت مؤمنة. முக்கியம் நீதி, நியாயம், நேர்மை. வரலாறு இதற்கு சாட்சி சொல்கிறது. அல்லாஹு லா யுஹிப்பு ظالمين. அல்லாஹ் அநியாயக்காரர்களை விரும்ப மாட்டான், வெறுக்கிறான். அலா லஅனத்துல்லாஹி அலா ظالمين. அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அலா இன்ன ظالمين في عذاب مقيم. உலகில் மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் ஏதோ ஒரு வகையில் வழியில் அநியாயம் செய்பவர்கள் நிலையான அதாபில் இருப்பார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு நாளை மறுமையிலே மிக நோவினையான வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இவையெல்லாம் அல் குர்ஆன் வசனங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், இத்தகுல் ظுல்ம். அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள், அநியாயம் செய்வதை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன ظுல்ம ظுலுமாத்துன் யௌமல் கியாமா. அநியாயம் என்பது நாளை மறுமையிலே இருள்களாக, பல இருள்களாக காட்சியளிக்கும். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிற ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அநியாயக்காரனுக்கு அவகாசம் கொடுப்பான், தவணை கொடுப்பான், பிறகு பிடிப்பான் ஒரு பிடி, அவனது பிடியிலிருந்து தப்ப முடியாமல் போய்விடும் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். வகذلك اخذ ربك اذا اخذ القرى وهي ظالمه ان اخذه اليم شديد. அப்படித்தான் அல்லாஹ் ஊரார்களை பிடிப்பான், அவர்கள் அநியாயம் இழைக்கின்ற போது, தொடர்ந்தும் அநியாயம் செய்கிற போது. பிறகு அல்லாஹ் பிடித்து விட்டால் அந்த பிடி மிக கடுமையான நோவினையான பிடியாக இருக்கும். இந்த குர்ஆன் வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சஹாபாக்கள் கோரி காண்பித்தார்கள். சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் பதிவாயிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், லா தகூனு இம்மா ஐ அன மஅன் நாஸ், மனிதர்கள் செல்லும் வழியில் மனிதர்கள் போகும் போக்கில் நான் இருக்கிறேன் என்ற நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது. இன் அஹ்ஸன நாஸு அஹ்ஸன்னா வ இன் ஸலமு ஸலம்னா, மனிதர்கள் எல்லோரும் நன்மை செய்தால் நாங்களும் நன்மை செய்வோம், அவர்கள் தீமை செய்தால் நாங்களும் தீமை செய்வோம், அவர்கள் நேர்மையாக நடந்து கொண்டால் நாங்களும் நேர்மையாக நடந்து கொள்வோம், அவர்கள் நியாயமற்ற முறையில் நடந்து கொண்டால் நாங்களும் நியாயமற்ற முறையில் நடந்து கொள்வோம் என்ற போக்கு பிழையானது. வலாக்கின் வத்தீனு அன்ஃபுஸக்கும் இன் அஹ்ஸன நாஸு அன் துஹ்ஸினு வ இன் அஸாஉ ஃபலா தظلمு, மனிதர்கள் நன்மை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், அவர்கள் தீமை செய்தாலும் நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது என்பதிலே உறுதியாக இருங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுனன் திர்மிதியிலே பதிவாக இருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி. அநியாயம், அநீதி என்பது அடிப்படையில் 3 வகைப்படும். முதலாவது ظلم, அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்வது, அல்லாஹ்வோடு நியாயம் இல்லாமல் நடந்து கொள்வது, அல்லாஹ்வை மறுப்பது, நிராகரிப்பது, அவனுக்கு இணை வைப்பது. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், குர்ஆன் சொல்கிறது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயமாகும். அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அல்லாஹ்வை மறுத்து அவனுக்கு இணை வைப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று மற்றொரு குர்ஆன் வசனம் சொல்கிறது. இரண்டாவது அநியாயம், ஒரு மனிதன் தனக்குத்தானே நியாயம் இல்லாமல் நடந்து கொள்வது, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வது. மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொள்வார்கள், மாறு செய்து, பாவம் செய்து, துரோகம் செய்து, ஏமாற்றி தமது ஆன்மீக வாழ்க்கையை, உலக வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டவர்கள், பாழ்படுத்திக் கொண்டவர்கள். இவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்பவர்கள். ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் உனக்கு மாறு செய்து எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். இது இரண்டாவது வகை அநியாயம். மூன்றாவது வகை அநியாயம் தான் ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கோ அடுத்த மனிதர்களுக்கோ செய்கின்ற அநியாயம். அவர்களுடைய பொருள்களை அபகரிப்பதாக இருக்கலாம், ரத்தம் சிந்துவதாக இருக்கலாம், காயப்படுத்துவதாக இருக்கலாம், நோய்ப்பதாக இருக்கலாம், திட்டுவதாக இருக்கலாம், ஏசுவதாக இருக்கலாம், வரம்பு மீறுவதாக இருக்கலாம். இப்படி 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 ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கோ ஒரு சாரார் அடுத்த சாராருக்கோ செய்கின்ற அநியாயம். நமது மார்க்கம் இந்த விஷயத்தில் இவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறது என்று சொன்னால், நியாயமில்லாமல் ஒரு பூனையை கட்டி வைத்து அதற்கு உணவளிக்காமல் பானமும் வழங்காமல் அந்த பூனை செத்து விடுகிறது. அந்த ஒரே காரணத்தினால் அந்த பூனையை கட்டி வைத்து அது இறப்பதற்கு காரணமாக அமைந்த ஒரு பெண் நரகம் நுழைந்தால் அல்லாஹ் அந்த பெண்ணை நரகம் நுழைவித்தான் என்று சொல்கிற மார்க்கம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை. நியாயம் இல்லாமல் ஒரு பூனைக்கோ நாய்க்கோ பன்றிக்கோ நுழைவிக்கப்பட்டால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான மார்க்கம் இது. இப்படி நாய்க்கும் பூனைக்கும் பன்றிக்கு கூட கருணை காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், அவற்றுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அவற்றை இம்சிக்கக்கூடாது என்று சொல்கிற மார்க்கம். மிருகவதை பற்றி இன்று உலகத்திலே பரவலாக பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட மார்க்கம். இந்த நிலையிலே ஒரு மனிதனுக்கு அல்லது மனிதர்களுக்கு அநியாயம் செய்வது எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அநியாயம் செய்வது பயங்கரமானது, அதன் விளைவுகள் பாரதூரமானவை. அநியாயம் செய்வருடைய நிலையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விளக்கி இருக்கிறார்கள். நாளை மறுமையிலே ஒருவர் நிறைய தொழுதிருப்பார், நோன்பு பிடித்திருப்பார், தான தர்மம் செய்திருப்பார், அமல் இபாதத்துகளை செய்து மூட்டை கட்டிக்கொண்டு வருவார். ஆனால் ஒருவருக்கு அநியாயம் செய்திருப்பார், மற்றொருவரை தூற்றியிருப்பார், ஏசியிருப்பார், ஒருவருடைய பொருளை அபகரித்திருப்பார், பறித்திருப்பார். இதன் காரணமாக அவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர் செய்த நன்மைகள் எல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட்டு, நன்மைகளோடு வந்தவர், அமல்களோடு வந்தவர், இபாதத்தோடு வந்தவர், அவற்றை மூட்டை கட்டிக் கொண்டு வந்தவர் இறுதியிலே தான் கொண்டு வந்த நன்மைகளை எல்லாம் இழந்து அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தளித்துவிட்டு தொடர்ந்து இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்ற போது அவருடைய பாவங்கள் இவர் மீது சுமத்தப்பட்டு இவர் நரகம் நுழைவார். இவர்தான் எனது சமுதாயத்திலே ஓட்டாண்டி, பேங்க்ரப்ட் என்று ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸும் இங்கு நினைவு கூறத்தக்கது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எவருக்கும்
யாருக்கும் சொல்லாலோ அல்லது செயலாலோ அநியாயம் செய்யக்கூடாது. நண்பனோ எதிரியோ முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எவருக்கும் நம்மால் அநீதி இழைக்கப்படலாகாது. அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தஸாலமு. எனது அடியார்களே, அநியாயத்தை எனக்கு நானே ஹராமாக்கி இருக்கிறேன். நான் யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மத்தியிலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்வதை நான் ஹராமாக்கி இருக்கிறேன். எனவே யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன லில்லாஹ் ஷுஹதா பில் கிஸ்த். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக எழுந்து நின்று சத்தியத்துக்கு, உண்மைக்கு, நேர்மைக்கு, நீதிக்கு சாட்சி சொல்லுங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅதிலு. நீங்கள் ஒரு சமுதாயத்தின் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக, பகை காரணமாக அவர்களோடு நியாயமாக நடந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஒரு சமுதாயத்தின் மீதுள்ள வெறுப்பானது, ஒரு சாரார் மீதுள்ள அதிருப்தியானது அவர்களோடு நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. நீங்கள் நியாயமாக நீதியாக நடந்து கொள்ளுங்கள். அக்ரபுல் தக்வா, அதுதான் தக்வாவுக்கு மிக நெருக்கமானது. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடியவற்றை நன்கு அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. குறிப்பாக நாம் நம்மால் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்ள வேண்டும். இத்தகு தஅவத்தல் மظلوم وان كان كافرا فانه ليس بينه وبين الله حجاب அல்லது فانه ليس دونه حجاب. அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்கள். அவர் முஸ்லிம் அல்லாத ஒருவராக இருந்தாலும் அவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அநீதி இழைக்கப்பட்டவருடைய பதுவாவை கண்டிப்பாக கட்டாயமாக நாம் பயந்து கொள்ள வேண்டும். அநீதிகளிலே மிகப்பெரிய அநீதி என்ன தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகப்பெரிய அநீதிதான் நியாயம் இல்லாமல் அடுத்த மனிதனுடைய உயிரை போக்குவது. ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் லைஃப், மனித உயிரை மதிப்பதை மிக உயர்ந்த அடிப்படையான குறிக்கோளாக கொண்ட மார்க்கம் இஸ்லாம். மின் மகாசித் ஷரியா இஸ்லாமியா ஹிஃப்துன் நஃப்ஸ், மனித உயிரை பாதுகாப்பது என்பது இஸ்லாமிய ஷரியாவுடைய அடிப்படையான குறிக்கோள். ஹையர் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஷரியா என்று சொல்வார்கள். அதில் பிரதானமானது ஹிஃப்துன் நஃப்ஸ், மனித உயிரை பாதுகாப்பது, பிரிசர்விங் ஹியூமன் லைஃப். ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது முழு மனித சமுதாயத்தையும் கொலை செய்வதற்கு சமன் என்று குர்ஆன் சொல்கிறது. மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கதல الناس ஜமீஆ வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஆ. ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது எல்லா மனிதர்களையும் கொலை செய்வதற்கு சமன். ஒரு மனிதனை வாழ வைப்பது என்பது, அவனை பாதுகாப்பது என்பது, காப்பாற்றுவது என்பது முழு மனித சமுதாயத்தை வாழ வைப்பதற்கு சமன் என்று அற்புதமாக சொல்கிறது அல் குர்ஆன். நமது நாட்டிலும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு இதே காலப்பிரிவிலே மிகப்பெரியதோர் அநியாயம் நடந்தது, மிகப்பெரியதோர் அநீதி நடந்தது. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நமது நாட்டிலே நடந்த அந்த படுபாதக செயல் எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு பெரிய அநீதி. அப்பாவி மக்கள் பலர் அன்று படுகொலை செய்யப்பட்டார்கள். மற்றும் பலர் அது என்பதை அன்றும் சொன்னோம், இன்றும் சொல்கிறோம், இனியும் சொல்வோம். நமது அகில இலங்கை ஜம்மியத் உலமாவாக இருக்கலாம், சிவில் சமூகமாக இருக்கலாம், அரசியல் தலைமைகளாக இருக்கலாம், ஒட்டு மொத்த முஸ்லிம் சமூகமும் அன்று முதல் இன்று வரை அந்த படு பாதக செயலை, பயங்கரவாத செயலை முற்றுமுழுதாக நிராகரித்து வந்திருப்பதை நாம் நன்கு அறிவோம். அந்த நாசகார வேலையால் அப்பாவி கிறிஸ்தவ மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது மிகப்பெரிய உண்மை. அதேபோல முஸ்லிம் சமூகம் மறைமுகமாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. We are passive victims. அதனால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருந்து வருகிறது. அந்த துன்பிய நிகழ்வை இன்றும் நாங்கள்
மிகவும் நெகிழ்ச்சியோடு மனவேதனையோடு நினைவு கூறுகிறோம். அந்த அப்பாவி உயிர்களை காவு கொண்டவர்களுக்கும் பலரை காயப்படுத்தியவர்களுக்கும் இந்த படுபாதக செயலுக்கு காரணமாக அமைந்த அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாபமும் கோபமும் உண்டாகட்டும். பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் மன ஆறுதலும் அமைதியும் கிட்டட்டும், நீதியும் நியாயமும் கிடைக்கட்டும் என்பதுதான் எமது துஆவும் அவாவுமாக இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த வேளையிலே, இந்த காலத்திலே நாம் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, சீர்தூக்கி பார்க்க வேண்டிய, உலகளாவிய ரீதியில் எல்லோரும் பார்த்து வருகின்ற மற்றுமோர் பயங்கர அநியாயத்தையும் நினைவுபடுத்தாமல் இருக்க முடியாது. கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அநியாயம் உலகில் நடந்து வருகிறது, அரங்கேறி வருகிறது. அதுதான் பாலஸ்தீன மக்களுடைய தொடர் அவலம். அதிலும் குறிப்பாக கடந்த 18 மாதங்களாக அந்த அவலம் உச்சத்தை தொட்டிருக்கிறது. பச்சிலம் பாலகர்கள், சிறார்கள், அப்பாவி பெண்கள், முதியவர்கள், பொதுமக்கள் அனைவரும் போல வகை தொகை இல்லாமல் கொத்து கொத்தாக இந்த கணப்பொழுதிலும் கூட படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். கடந்த 18 மாதங்களில் மாத்திரம் இதுவரைக்கும் 63,000க்கும் அதிகமான குழந்தைகளும் பெண்களும் அப்பாவிகளும் உயர்ந்திருக்கிறார்கள். சுமார் 1,20,000 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். பசியாலும் பட்டினியாலும் நோயினாலும் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மின்சாரம் இல்லை, பாடசாலை இல்லை, படிப்பு இல்லை, தங்க இடம் இல்லை, ஒதுங்க இடம் இல்லை, தஞ்சம் அளிப்போர் யாரும் இல்லை. நாலா பக்கங்களிலும் மூடப்பட்ட, சூழ உள்ள நாடுகளால் மூடப்பட்ட ஒரு திறந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். மருத்துவமனைகள், பாடசாலைகள், வீடுகள், மஸ்ஜிதுகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு போர் அல்ல, போரே அல்ல, யுத்தமே அல்ல, இது ஒரு திட்டமிட்ட இன அழிப்பு. அப்பாவி மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இன சுத்திகரிப்பு. This is not a war. This is a crime against humanity, a genocide. UNO ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் எடுக்கிறது. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் முடிவுகளை, தீர்ப்புகளை வழங்குகிறது. ஆனால் எதையும் பொருட்படுத்துவதாக தெரியவில்லை. இன்டர்நேஷனல் லா என்ன பேசுகிறது? எங்கே ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள்? எங்கே சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ், சிறார்களுடைய குழந்தைகளுடைய உரிமைகள்? எங்கே விமென்ஸ் ரைட்ஸ், பெண்களுடைய உரிமைகள்? எங்கே டெமோக்ரசி, ஜனநாயகம், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல், எல்லோரையும் சமமாக நடத்துவது? எங்கே எங்கே? 21ஆம் நூற்றாண்டு, மிலேனியம், நாகரிகமான உலகம், மனிதர்கள் ஹைலி கல்ச்சர்ட், சிவிலைஸ்ட். உண்மைதானா இது? உண்மைதானா? மனிதர்கள் வாழ்கிறார்களா, மிருகங்கள் வாழுகின்றனவா என்று கேட்க தோன்றுகிறது. ஆனால் ஒரு உண்மையை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். உலகிலே இன்னும் நியாயம் இருக்கிறது, இன்னும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், இன்னும் மனிதாபிமானம் வாழ்கிறது என்பதையும் பார்க்கிறோம். அமெரிக்காவிலும் ஐக்கிய ராஜ்யத்திலும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் மனிதாபிமான மிக்க மக்கள், மனிதாபிமானம் கொண்ட மக்கள் தொடர்ந்தும் இந்த அநியாயத்திருக்க, லைவாக பார்த்திருக்க நடக்கிற இந்த படுகொலைகளை நிறுத்த சரியான உரிய ஆவணம் செய்யவில்லை என்பது கவலைக்குரிய விஷயம். என்னை போன்ற, உங்களை போன்ற சாதாரண பொதுமக்கள் என்னதான் செய்ய முடியும்? செய்வதற்கு சில விஷயங்கள் இருக்கின்றன. நமக்கும் சில தார்மீக கடப்பாடுகள் இருக்கின்றன. அவர்கள் ஒரு வகையில் சோதிக்கப்படுகிறார்கள், நாங்கள் மற்றொரு வகையில் சோதிக்கப்படுகிறோம். அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிற சோதனைக்கு முன்னால் நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்க்கிறான். அது மிகப்பெரிய சோதனை. நாளை நானும் நீங்களும் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவோம். அந்த வகையிலே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, குறைந்தபட்சம் இந்த அநியாயத்தை பற்றி, இந்த அவலத்தை பற்றி, இந்த படுகொலைகளை பற்றி, இந்த மனிதாபிமானமற்ற, மனித நேயம் இல்லாத, காட்டுமிராண்டித்தனமான இந்த அராஜகத்தை பற்றி
எல்லா மட்டத்திலும் அவேர்னஸ், விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு நாம் ஆவண செய்ய வேண்டும். இந்த கொடூரத்தை உடனடியாக நிறுத்தக் கோரி குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது நாட்டுடைய சட்டத்திட்டங்களை பேணி, ஒழுங்குகளை பேணி, நியதிகளை பேணி, சாத்வீக வழியில் நமது குரலை ஓங்கி ஒலிக்க செய்கின்ற கடப்பாடு நமக்கு இருக்கிறது. நமது நாட்டை பொறுத்தவரையில் என்றும் எப்போதும் பாலஸ்தீன போராட்டத்துக்கு, அவர்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு சார்பாக இருந்து வருகிற ஒரு நாடு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். தற்போதைய அரசாங்கமாக இருக்கலாம், இதற்கு முன்பிருந்த அரசாங்கங்களாக இருக்கலாம், எல்லா அரசுகளும் பாலஸ்தீன மக்களுடைய இந்த நியாயமான போராட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆதரித்து வருபவை என்ற வகையிலே எல்லோருடைய ஒத்துழைப்போடு நாம் குரல் எழுப்ப வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. மனிதர்களுடைய அபிப்பிராயம் மிக முக்கியமானது. பப்ளிக் ஒப்பீனியன் மிக முக்கியமானது. நமது நாட்டில் கூட நல்ல மாற்றங்கள் வருவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் இந்த நாட்டுடைய மக்கள் தான். மக்களுடைய பப்ளிக் ஒப்பீனியன் தான் காரணம். எனவே நாம் எதிலும் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் என்பவர்கள், பொதுமக்கள் என்பவர்கள், சிவில் சொசைட்டி என்பது மிக பலமானது. அதற்கு சட்டத்திட்டங்களை பேணி, ஒழுங்குகளை பேணி, சாத்வீக வழியிலே தாராளமாக கொள்ளெழுப்பலாம். அதற்கு இன்டர்நேஷனல் லோவா இருக்கலாம், ஒவ்வொரு நாட்டுடைய சட்டங்களாக இருக்கலாம், அனைத்திலும் இடம் இருப்பதை நாம் அறிவோம். அடுத்ததாக பாலஸ்தீன விவகாரம் பாலஸ்தீன் மக்களுடைய விவகாரம் அல்ல, அரபு மக்களுடைய விவகாரம் அல்ல, முஸ்லிம் உம்மத்துடைய விவகாரம் அல்ல. இது முழு மனித சமுதாயத்துடைய விவகாரம், முழு மனித சமுதாயத்துடைய விவகாரம். எனவே நம்மை விட இந்த விஷயத்திலே அக்கறை உள்ள, கர்சனை உள்ள, ஈடுபாடு உள்ள நிறைய மக்கள் இருக்கிறார்கள், உலகளாவில் இருக்கிறார்கள். நாம் அவர்களை பார்த்து வெட்கித்து தலைகுனியக்கூடிய அளவுக்கு அவர்கள் இதற்காக குரல் கொடுக்கிறார்கள். அவர்களோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நம்மிடம் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வை நாடுவது, அவனிடம் கேட்பது, கை ஏந்துவது, கண்ணீர் வடித்து அவனிடம் முறைப்பாடு செய்வது. நாம் குறைந்தபட்சம் உணர்ச்சி பூர்வமாக கல்பு குளிர, கண் குளிர, இரவெல்லாம் பகலெல்லாம் அந்த மக்களுடைய மீட்சிக்காக, விடுதலைக்காக ரப்பை வேண்ட கடமைப்பட்டிருக்கிறோம். உன்சுர் அஹாக வாலிமன் அவ் மக்லூமா, உனது சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு உதவி செய்ய என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹ் புகாரி உள்ள ஹதீஸ். சஹாபாக்கள் கேட்டார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவலாம், அநியாயம் செய்பவனுக்கு எப்படி உதவுவது? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அநியாயம் செய்பவனை அநியாயம் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி அவனுக்கு உதவ வேண்டும். அநியாயம் இழைக்கப்பட்டவனோடு நின்று குரல் எழுப்பி அவனுக்காக பேசி அவனை பாதுகாத்து அவனுக்கு உதவ வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விஷயங்களை நமக்கு ஏவி இருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒரு விஷயம்தான் நஸ்ருல் மக்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது. ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு வழியில், குறைந்தபட்சம் அவன் பக்கம் இருக்கிற நியாயங்களையாவது நாம் உரத்து சொல்ல வேண்டும். அந்த வகையிலே எல்லா வகையான அநீதிகளும் ஒழிக்கப்பட வேண்டும். அரசியல் பேரால், பொருளாதாரத்தின் பேரால், சுரண்டலின் பேரால், மதத்தின் பேரால், இனத்தின் பேரால், மொழியின் பேரால், என்னென்ன பெயர்களில் எல்லாம் அடுத்த மனிதர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அந்த அநீதிகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக குரல் எழுப்புகின்ற மிகப்பெரிய கடப்பாடு நமக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் இருக்கிற சகோதரர்களே. இதனை மிக முக்கியமான மார்க்க கடமையாக, காலத்தின் தேவையாக, சன்மார்க்க பொறுப்பாக நாம் கருதி செயற்படுவதற்கு உறுதி பூண வேண்டும். ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ், அனைவருடனும் நீதியாகவும் நேர்மையாகவும் நடக்கின்ற பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. எவருக்கும் அநீதி இழைக்காத, அநியாயம் செய்யாத நன்மக்களாக வாழ நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. அநியாயக்காரர்களின் கொட்டத்தை அடக்கி அருள்வாயாக. அநியாயம் இழைக்கப்பட்ட மக்களுக்கு விடுவையும் விமோசனத்தை வழங்கி அருள்வாயாக. பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் சமாதானமாகவும் நிம்மதியாகவும் வாழும் சூழலை
விரைவாக ஏற்படுத்தி அல்புரிவாயாக. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாகவும் நமது நாட்டு மக்களுக்கு குறிப்பாகவும் சாந்தியை இறக்கி அருள்வாயாக, சமாதானத்தை இறக்கி அருள்வாயாக. நம் அனைவர் மத்தியிலும் மனித நேயத்தை நீ ஏற்படுத்தி அல்புரிவாயாக. மனிதர்கள் என்ற வகையில், இறை அடியார்கள் என்ற வகையில் நாம் அனைவரும் ஐக்கியத்தோடும் ஒற்றுமையாகவும் இருந்து செயற்படுகிற சூழ்நிலையை உருவாக்கி அல்புரிவாயாக.